வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் தாலுகா அலுவலகம். கூத்தானூர் தாலுகா அலுவலகம் இது. இப்ப நாங்க எதற்காக இங்க வந்திருக்கிறோம் சொன்னா, இன்றைக்கு ஒரு மாபெரும் காத்திருப்பு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்திருந்தோம். அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா, திருவாரூர் மாவட்டம் கூத்தானூர் தாலுகா வேலுக்குடி சித்தனங்குடி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிமனை பட்டா இல்லை. பல ஆண்டுகளா பல தலைமுறைகளா வாழுகிற மக்களுக்கு குடிமனை பட்டா கிடையாது. இந்த பட்டாவை குடிமனை பட்டாவை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தை நடத்துறோம். அந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு வட்டாட்சியரை நீ பார்த்து நேரடியாக மனு கொடுக்கலாம்னு சொல்லி வந்திருந்தோம். ஏன்னா அந்த குடிமனை பட்டா கிட்ட போராட்டம் நடத்தின பிறகு வட்டாட்சியரை பார்த்து மனு கொடுப்பதற்காக வந்திருந்தோம். ஆனா மனு கொடுக்க வரும்போதுதான் தெரியுது, தொடர்ச்சியா வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா கடந்த ஒரு வாரமா அவருடைய பல்வேறு கோரிக்கைகளை, ஒரு 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்கள் கிட்டத்தட்ட விஓ அசிஸ்டன்ட் தொடங்கி நீங்க விஓ வில்லேஜ் அசிஸ்டன்ட் தொடங்கி விஓக்கள்ல இருந்து தாசில்தார்ல இருந்து சர்வேயர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு வார காலமா தொடர்ச்சியா ஒரு 9 கோரிக்கை வலியுறுத்தி அரசுக்கு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தம் வச்சிருக்கிறாங்க. அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாடு முழுவதும் ஒரு 49,000 ஊழியர்கள் தொடர்ச்சியா அந்த ஒரு வார காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதனால இப்படி அரசு இப்ப இந்த ஒரு வார காலம் போராடி கொண்டிருக்கிற இந்த வருவாய் சங்கங்களின் கூட்டமைப்பு கூப்பிட்டு தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தல. சரி, பேச்சுவார்த்தை நடத்தாம இருக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு? அவங்களுக்கு பாதிப்பா? பொதுமக்களுக்கு பாதிப்பு. ஏன்னா அன்றாடும் பணிகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க வேண்டியது விஓக்கள், விஓடைய அசிஸ்டன்ட், தாசில்தார் தொடங்கி சர்வேயர் எல்லாம் அவங்களுடைய வேலைகளை பார்க்கணும். அதே மாதிரி உள்ளுக்குள்ள சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்து எல்லாமே இதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்ப இந்த சங்கங்கள் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன், அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி இருந்தால் எப்படி சரியாகும்? மக்களுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? ஏன்னா விஓக்கள் தொடங்கி தாசில்தார் வரலையும் ஒவ்வொருத்தருமே மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாடம் பார்க்கக்கூடியவர்கள், நேரடி மக்களுடைய பிரச்சனையை அணுகக்கூடியவங்க, அவங்கதான் தீர்க்கக்கூடியவங்க. இப்ப மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் நடக்குது. இந்த திங்கட்கிழமை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்தது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல தொடர்ச்சியா காத்திருப்பு போராட்டத்துல அவங்க காலைவரற்ற போராட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. மக்களுடைய மனுக்கள், ஆயிரக்கணக்கான மனுக்கள் பெறப்பட்டும் தீர்வு இல்லாம இருக்குது. அந்த இடத்துல சரியா மக்கள் ஒரே கூட்டமா இருக்காங்களே தவிர எந்த தீர்வும் கிடைக்கல, சரியான மனுக்கள் அடிச்சு போகல. இன்னைக்கு வட்டாட்சியர் அலுவலகம் பாத்தீங்கன்னா கூத்தானூர் வந்திருக்கிறோம், வெறிச்சோடி கிடக்குது. தாசில்தார் இருக்கிறாங்க, தாசில்தார்ட்ட மனு கொடுத்துருக்கோம். ஆனா மற்ற அலுவலர்கள் எதுவுமே இயங்கல, எல்லாருமே அவங்க ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க, இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்துல இருக்கிறாங்க. அப்ப அரசு இப்படி வேடிக்கை பார்க்க கூடாது. என்ன விஓக்கள் என்பவங்க அன்றாடம் பிறப்பிறப்பு சான்றில் இருந்து இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் என்பது விவசாய பகுதியில் நெல் அறுவடை காலம் இருந்து அவங்க சர்டிபிகேட் பட்டா சிட்டா சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சிட்டா சர்டிபிகேட் கொடுத்தாதான், சிட்டாடங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு நெல்லை போய் அங்க போட முடியும். உங்களுக்கு கொள்முதல் நிலையங்கள்ல அந்த விவசாய களங்கள்ல எப்படி விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களும் அன்றாடம் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வருவாங்க, விஓக்கள்கிட்ட போவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் போவாங்க. இதை எப்படி தீர்க்க முடியும்? இப்ப இந்த அரசை இயக்கக்கூடியவர்கள், அரசு எந்திரத்தின் மிக முக்கியமான துருப்புகளா இருக்கக்கூடிய விஓக்கள் தொடங்கி தாசில்தார் வரலையும் இன்னும் சர்வேயர் வரலையும் எல்லாருமே ஸ்ட்ரைக்ல இருந்தா எப்படி அரசு நிர்வாகம் இயங்க முடியும்? இது தமிழ்நாடு அரசுக்கு தெரியாதா? தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்துல அவங்க 9 கோரிக்கை வலியுறுத்தி நடத்துறாங்க. வருவாய்த்துறை சங்கங்களை உடனே கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். மக்களுடைய பிரச்சனை அன்றாடம் பாதிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி அரசுக்கு எதிராகத்தான் போராட மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க முடங்கி போயிருக்கிறது மக்களுடைய பிரச்சனைங்க. நீங்க சாதாரணமா ஏதோ அவங்க ஒரு வாரம் நடத்துறாங்கன்னா எத்தனை நாள் வரையும் நான் அமைதியா இருப்பேன்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு போக முடியாது. மக்கள் பிரச்சனை தேங்கி கிடக்குதா இல்லையா? இப்ப தேர்தல் வந்துருச்சுன்னா தேர்தல் எல்லாமே துள்ளி ஊச்சி ஓடிடுவீங்க. மக்கள் அவங்க செத்தானா இருக்கிறானா, அவங்க பட்டா இருக்கா சிட்டா இருக்கா, என்ன பிரச்சனை எதை பத்தியும் கண்டுக்க மாட்டீங்க. அப்ப மக்களுடைய பிரச்சனை தானே முக்கியம். அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த சங்கங்களை கூட்டி அழைத்தவர்களை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாடு நில உரிமை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.